அனைவருக்கும் வணக்கம். இது ஈரோடு ஆர்ஆர் அகாடமி. நான் உங்கள் கார்த்தி. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி யூனிட் நம்பர் 1 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வெக்டர் ஃபீல்டு, செகண்ட் ஒன் வந்து மேட்ரிக்ஸ் தியரி, தேர்ட் ஒன்று ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இதில் முதல் 2 டாபிக் நமக்கு ஃபெமிலியராக இருக்கும். வெக்டர் ஃபீல்டு, மேட்ரிக்ஸ் தியரி, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து பீட்டா கம்மா ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆகும். இன்னும் வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்மாகவும் இருக்கும். இங்கே இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் செகண்ட் ஆஃப், அதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பீட்டா காமா ஃபங்க்ஷன். அதுதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் 3 ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்ட்: பீட்டா ஃபங்க்ஷன், காமா ஃபங்க்ஷன், எரர் ஃபங்க்ஷன். இந்த 3 ஃபங்க்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எங்கெங்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபிசிக்ஸ், மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இந்த 3 ஃபீல்டு தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா அனாலிசிஸ், சம் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ், இம்பார்ட்டன்ட் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோங்க. பீட்டா ஃபங்க்ஷன், காமா ஃபங்க்ஷன், எரர் ஃபங்க்ஷன். நம்மளுடைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா பீட்டா காமா ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது. அதனால் அது 2 மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ இந்த கிளாஸ்லேயும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பீட்டா ஃபங்க்ஷன்னா என்ன, அடுத்து காமா ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட டெஃபினிஷன், ப்ராப்பர்ட்டி, அதர் ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன், காமா ஃபங்க்ஷன். இது அந்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். வாங்க ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து பீட்டா ஃபங்க்ஷன். பீட்டா ஃபங்க்ஷன். ஸோ பீட்டா ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா the first Eulerian function is generally known as beta function. என்ன சொல்கிறேங்க? the first Eulerian function is generally known as beta function, beta m comma n, and is defined by the definite integral. இது கேட்டிருக்காங்க பழைய டிஆர்பி கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா the first Eulerian function is also known as beta function அப்படி கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்க. The first Eulerian function is generally known as beta function and is defined by the definite integral. So beta m comma n equal to integral of 0 to 1 x power m minus 1 into 1 minus x power n minus 1 into dx, m greater than 0, n greater than 0. அப்படின்னா என்ன மீனிங்னா எம்மும் என்னும் பாசிட்டிவாக இருக்கணும், ஜீரோவோட பெருசு அப்படிங்கும்போது பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, the beta function also the first Eulerian function is also known as beta function. சரிங்களா? beta function m beta m comma n integral 0 to 1 x power m minus 1 into 1 minus x power n minus 1 into dx, where m and n are positive integer. So next நம்ம பார்க்க போகிறது gamma function. The second Eulerian function is generally known as gamma function. The second Eulerian function is also known as gamma function and is defined by the definite integral. Gamma n equal integral of 0 to infinity. நீங்கள் அங்கே பீட்டா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 0 to 1 வந்திருக்கும், x power m minus 1 வந்திருக்கும், 1 minus x power n minus 1 into dx வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா gamma function gamma n equal to integral 0 to infinity e power minus x x power n minus 1 into dx. So here also n greater than 0. இங்கேயும் nங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கும், இங்கேயும் nங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி இது, சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன். அது என்னன்னா சிமெட்ரி ப்ராப்பர்ட்டினா
பீட்டா எம் கமா என் அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பீட்டா என் கமா எம் அப்படி நம்மளால எழுத முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் symmetry property of beta function. So by definition already we know that a beta function equation beta comma n equal integral 0 to 1 x power n minus 1 into 1 minus x power n minus 1 into dx. இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். எப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா x equal to 1 by 1 minus y ன்னு பண்றோம். அப்ப இதுக்கு dx that means differentiation எடுக்கும்போது dx equal to minus dy ன்னு ஆகும். The above equation we get. அப்போ பீட்டா m கமா n அப்படியே x பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம், y பதிலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதை நம்ம எப்படி எழுத முடியும்னா பீட்டா n கமா m equal integral of 0 to 1 x power n minus 1 1 minus x power m minus 1 into dx அப்படின்னு நம்மளால எழுத முடியும். என்ன சொல்ல வரோம்னா that is beta function m comma n is symmetry with respect to m and n. This property is called the symmetry property of beta function. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா beta m comma n equal to beta n comma m அவ்வளவுதான். இங்க வேணா பார்க்கலாம், இந்த தடவை பாருங்க, இதை பார்த்துக்குங்க. அடுத்து அதர் ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன். கண்டிப்பா நீங்க எல்லா பிஜிடிஆர்பி கொஸ்டின் பேப்பர்லையும் நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு வினா வந்திருக்கும் அதர் ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன். சரிங்களா? அதர் ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன் பாருங்க. பீட்டா எம் கமா என் ஈக்குவல் n minus 1 factorial m plus 1 factorial divided by m plus n minus 1. அதே மாதிரி பீட்டா m கமா n integral 0 to infinity y power n minus 1 divided by y plus 1 plus y whole power m plus n into dy. இதான் அதர் ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக அடிக்கடி கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் இதெல்லாம். தென் அதர் ஃபார்ம் ஆஃப் காமா ஃபங்க்ஷன். இது 4 இருக்கு. அதர் ஃபார்ம் ஆஃப் காமா ஃபங்க்ஷன். காமா n equal 1 by n integral 0 to infinity e power minus y power 1 by n into dy. அடுத்து பார்த்தீங்கன்னா n into gamma n equal integral 0 to infinity e power minus y into y power 1 by n into dy. Gamma n equal other form lambda power n integral 0 to infinity e power minus lambda y into y power n minus 1 into dy. அடுத்து இன்னொரு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா gamma n equal 0 to 1 log of 1 by 1 whole power n minus 1 into dy. இது வந்து காமா ஃபங்க்ஷனுடைய அதர் ஃபார்ம் பார்த்துக்குங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் அடிக்கடி கேட்டுட்டு இருக்க விஷயம் தான். அடுத்து ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. என்ன சார் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 முக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக நமக்கு ஒரு 2 மார்க்கு கண்டிப்பாக இருக்குது. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நிறைய கேட்பாங்க. பீட்டா எம் கமா என் ஈக்குவல் காமா ரூட் காமா எம் காமா என் டிவைட் பை காமா எம் ப்ளஸ் என். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ரீகால் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஃபஸ்ட் யூனிட் 1ல் 3 பார்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். வெக்டர் ஃபீல்டு, மேட்ரிக்ஸ் தியரி, ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். ஸ்பெஷல் ஃபங்க்ஷனை 2ஆக பிரிச்சுக்கிட்டேன் நான். ஒன்று வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒரு லெஜெண்டரி ஈக்குவேஷன், பெசில்ஸு, ஹெர்மைட் இதெல்லாம் வர்றது வந்து ஒரு பார்ட் ஆகும். இந்த பீட்டா காமா ஃபங்க்ஷன் ஒரு பார்ட்டாகவும் நான் வச்சுக்கிறேன். அதில் பீட்டா காமா ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்தோம். ஸ்பெஷல் ஃபங்க்ஷனில் பீட்டா ஃபங்க்ஷன், காமா ஃபங்க்ஷன், எரர் ஃபங்க்ஷன், இது 3 தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 தான் நம்ம ஸ்பெஷல் ஃபங்க்ஷனும் சொல்கிறோம். அதில் நம்ம சிலபஸில் 2 தான் இருக்குது, பீட்டா ஃபங்க்ஷன் அண்ட் காமா ஃபங்க்ஷன். சரிங்களா? அதில் என்ன பார்த்தோம், பீட்டா ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம், காமா ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தோம். அதே மாதிரி அதர் ஃபார்ம் ஆஃப் பீட்டா ஃபங்க்ஷன், அதர் ஃபார்ம் ஆஃப் காமா ஃபங்க்ஷன், சிமெட்ரி ப்ராப்பர்ட்டி, ரிலேஷன் பிட்வீன் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன், இதெல்லாம் பார்த்துருக்கோம் இந்த வகுப்பில். கண்டிப்பாக இந்த வகுப்பு உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வகுப்பை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுவது நான் உங்கள் கார்த்தி, ஈரோடு RR அகாடமி. நன்றி.